அஸ்ஸலாமு அலைக்கும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. குர்ஆன் இறைவேதம் தானா, அதுக்கு ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடராக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் அறிவியல் ரீதியான சான்றுகள் ஆதாரங்களை நம்ம பார்த்து கொண்டு வரோம். இன்றைக்கு குறிப்பாக எம்பிரியாலஜி, அதாவது கருவியல் பற்றி நவீன அறிவியல் என்ன சொல்லுது, அதை பற்றி குர்ஆன் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குறிப்பாக இந்த கரு உருவாகக்கூடிய நிலைகள், ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு. ஆரம்பத்துல ஒரு மனிதன் ஒரு பெண்ணோட உடலுறவில் ஈடுபட்டு அது விந்துவாக உள்ள சென்றதன் பிறகு அந்த கருவுடைய ஆரம்ப நிலை என்ன, அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத இன்றைய நவீன அறிவியல் கண்டுபிடிக்குது. குர்ஆன்ல 96வது அத்தியாயத்துல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக், அதாவது அலக் அப்படிங்கிறது எந்த ஒரு நிலையை குறிக்குது அப்படின்னு சொன்னா, லீச், அட்டை பூச்சி போல ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட சதையை குறிக்குது. அதாவது நம்மளுடைய கருவுடைய முதல் நிலை ஒரு சதை கட்டி போலதான் இருக்கும் அப்படின்னு பலரும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நவீனமான ஸ்கேன்கள்லாம் வந்த பிறகு கரு சதை கட்டி போல இருக்காது, அது லீச் போல, அந்த அட்டைப்பூச்சி போல அந்த யூட்ரஸோடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் கருவுடைய முதல் நிலைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இத 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாக குர்ஆன் சொல்லி காட்டுது. அது மட்டும் இல்லாம 23வது அத்தியாயத்துல 12 முதல் 14 வரை நீங்க வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவ்வளவு அழகாக குர்ஆன் படம் பிடித்து காட்டுது. கரு உருவாகிறதுடைய முதல் நிலையை பற்றி இறைவன் சொல்லும் போது நுத்ஃபா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். இதுக்கு இந்திரிய துளி, இந்த இந்திரிய துளியை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறேன்னும், அதன் பிறகு இந்த இந்திரிய துளியை அலக்குங்கிற ஸ்டேஜுக்கு, அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அட்டைப்பூச்சி மாதிரி ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் வைத்து கருப்பையோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் வைத்து பாதுகாக்கிறதாகவும், அதன் பிறகு முதுகா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ், அதாவது சதை கட்டிகளாக இங்கிலீஷில் சொல்லணும்னா சீவ்ட் லம்ப், இந்த சீவ்ட் லம்ப் ஸ்டேஜில் இருந்து தான் எலும்புகளை உருவாக்குறதாகவும் அந்த எலும்புகள் மேலே சதைகளை போர்த்துவதாகவும், இப்படியெல்லாம் கருவுடைய நிலைகளை தாண்டி அதை வேறு ஒரு படைப்பாக, அதாவது மனித படைப்பாக இதை உருவாக்குறேன்னு இறைவன் சொல்லி காட்டுறான். இறைவன் இன்றைய நவீன அறிவியல் இந்த கருவுடைய ஸ்டேஜை பற்றி என்ன சொல்லுதோ அதை அப்படியே படம் பிடித்து 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இறைவன் சொல்லி காட்டுறான். அடுத்ததாக 39வது அத்தியாயம் 6வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு கற்பப்பை அதோடைய அமைப்பு, ஒரு குழந்தை 3 அடுக்கு பாதுகாப்பு கொண்டு அது அவ்வளவு சேஃப்டியாக நான் பாதுகாத்து அந்த கருவை நான் உருவாக்குகிறேன் அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான். அதை பற்றி கீத் மூர் போன்ற சயின்டிஸ்டுங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் ஒரு குழந்தை கருவாக உருவாகிறப்ப இருந்து அது வெளியே வர வரைக்கும் 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 3 அடுக்குகள் என்னென்ன அப்படின்னா, ஆன்டீரியர் அப்டாமினல் வால், யூட்ரைன் வால், ஆம்னியோ கோரியானிக் மெம்பரேன். இந்த 3 அடுக்குகள் தான் குழந்தைய பாதுகாக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச இந்த 3 அடுக்கு பாதுகாப்பை குர்ஆன் 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே சொல்லி காட்டிருச்சு. மேலும் குர்ஆன்ல 76வது அத்தியாயம் 2வது வசனத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு குழந்தை உருவாகும் போது அதற்கு செவியேற்கக்கூடிய திறனை முதலாவதாகவும் அதன் பிறகு தான் பார்வை திறனை கொடுப்பதாகவும் இறைவன் சொல்லி காட்டுறான். கரு உருவாகும் போது அதோடைய 24வது வாரங்கள்ல அதோடைய செவித்திறனும் 28வது வாரங்கள்ல தான் பார்வை திறனும் வருது அப்படிங்கிறத நவீன அறிவியல் உறுதிப்படுத்துது. அதே மாதிரி ஒரு குழந்தையுடைய பாலினத்தை தீர்மானிக்கிறது எது அடிப்படையாக இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு ஆணுடைய விந்து தான். எப்போதுமே ஒரு பெண்ணிட்ட இருந்து எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் வெளிவரும். ஆனா ஒரு ஆணிட்ட இருந்து எக்ஸும் வெளிவரும், ஒய்யும் வெளிவரும். அப்ப எக்ஸும் சேர்ந்தால் அது பெண் குழந்தை, எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தால் அது ஆண் குழந்தை. அப்ப ஆணுடைய விந்து தான் ஒரு கரு, அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அதாவது ஒரு பெண்ணுடைய எக்ஸ் குரோமோசோமோடு ஆணுடைய எக்ஸ் இணைய போகுதா, ஒய் இணைய போகுதா, அதை பொறுத்துதான் ஆனா பெண்ணாங்கிறது தீர்மானமாகும் அப்படிங்கிறது இன்றைய நவீன அறிவியல் சொல்லுது. அதை குர்ஆன் 1500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே 53வது அத்தியாயம் 45 மற்றும் 46 வசனங்களையும் 75வது அத்தியாயம் 37 முதல் 39 வசனங்கள்ல தெளிவாக இறைவன் சொல்லி காட்டுறான். ஒரு ஆணுடைய விந்து தான் குழந்தையுடைய பாலினத்தை தீர்மானிக்குது அப்படின்னு. ஒரு கரு எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தி மட்டும் குர்ஆன்ல பேசல. ஒரு கரு வெளியே வந்ததுக்கு பிறகும் கூட ஒரு தாய் அந்த குழந்தைக்கு 2 ஆண்டுகள் பாலூட்டணும் அப்படிங்கிறத இறைவன் கட்டளையாக 31வது அத்தியாயம் 14வது வசனத்துல சொல்லி காட்டுறோம். இன்றைய நவீன அறிவியல் சொல்லுது, அந்த 2 ஆண்டுகள் பாலூட்டுவதன் மூலமாக அந்த தாய்க்கும் பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்குது, ஒரு குழந்தைக்கும் தேவையான ஆன்டிபாடிஸ் கிடைப்பதாக இன்றைய நவீன அறிவியல் சொல்லுது.
ஆக இன்னைக்கு நவீன அறிவியல் உபகரணங்கள் மூலமாக ஒரு கரு எப்படி உருவாகுது, எப்படி அதோடைய ஸ்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கறது எல்லாம் அவ்வளவு தெளிவாக துல்லியமாக இன்றைய காலத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஆனா 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக இறைவன் திருக்குறான்ல இந்த கருவியல் நிலைகளை எல்லாம் துல்லியமாக சொல்லி காட்டுறான். அதல்லாது கருவியல் சார்ந்த பல விஷயங்களை இறைவன் சொல்லி காட்டுனதை நம்ம பார்த்தோம். மேலும் இறைவன் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகள் இருக்கு, இதை நீங்க ஆய்வு செய்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு இறைவன் கேட்கலாம். ஆக நம்ம ஆய்வு செய்ய வேண்டியது ஒவ்வொருவரும் மீதும் கடமை. நமக்குள்ளேயும் நம்மளை சுத்தியும் பல அத்தாட்சிகள் இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பறைசாற்றி கொண்டே இருக்கு. ஸோ நிஜமாகவே இறைவன் இருக்கிறானா, இது எல்லாத்தையும் படைச்ச இறைவன் தானா, நம்மளையே இறைவன் தான் படைச்சானா அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் விருப்பப்பட்டீங்கன்னா, அதை ஆய்வு செய்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இறைவனுடைய இறுதி வேதம் குர்ஆனை உங்க வீடுகளுக்கே நாங்க அனுப்பி வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.